தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் முறைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்கிறாரு. பாஜக தொடர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. டீலிமிட்டேஷன் பில்லையும் மற்றும் இந்த கூட்டத்தொடரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை திமுக அப்படி பிஜேபிக்கு அடிபடைஞ்சிருச்சுன்னா இந்த தேர்தல் தோல்வியை விட கடும் மோசமான தோல்வியில சந்திக்க நேரிடும். தாவேகா கூட்டணி ஒற்ற கருத்தோடு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்டுடைய பின்னணி என்ன, எப்படி பாக்குறீங்க? இல்லை, கார்த்திக் சிதம்பரத்துக்கு இன்னொரு விஷயம் தெரியல. விஜய்க்கும் பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. என்ன கொடுத்துட்டு இருக்கு? காங்கிரஸை கழட்டி விடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அது கார்த்திக் சிதம்பரத்துக்கு தெரியுமா? தெரியல. சரி, ஒரு விஷயம் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவுக்கு இது ஒரு கடுமையான நெருக்கடி, அதனால மாற்றம் கிடையாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா மாநிலத்திலையும் கிடையாது, மத்தியிலையும் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு கடந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தது இல்லை திமுகவுக்கு. புரியுதுங்களா? ஒன்று காங்கிரஸ் இல்லை பிஜேபி அப்படிங்கிற ஒரு நட்புறவுடன் தான் இருந்திருக்குது மாநில கட்சியான திமுக. இந்த முறை அப்படி இல்லை. தேசிய கட்சியான காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேடுச்சு. ஆனால் அவங்க தெளிவாக இருக்காங்க, நாங்கள் சேர மாட்டோம், எங்களுக்கு மாநிலத்தில் கூட்டணி வேற மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் யாருன்னு சேரக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் வாதம், எந்த சரியாக இருக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதாவது இதுக்கு காரணம் என்னன்னா, திமுக எப்பயுமே ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியோடு தான் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தது. அது எப்போ 2001 பிஜேபி கூட்டணியில் இருந்தது திமுக. அதன் பின்னர் நான் சொல்கிறேன், அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலையில் உள்ள கூட்டணியில் தான், அந்த கட்சிகளோட தான் கூட்டணி வைத்திருந்தது நிலைமை. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம அதை தெளிவாக பார்க்கணும். கடந்த 2, 3, 4 தேர்தல்களில் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. பட் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த நிலை இல்லை. பாஜக எதிர்ப்பு நிலைங்கிற சூழ்நிலை மாறி தமிழ்நாட்டில் சினாரியோ மாறிடுச்சு, தேர்தல் களமே மாறிடுச்சு. திமுக அதிமுக மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்துருச்சு. அவங்க பிஜேபிங்கிற கட்சியுடைய பேர் கூட சொல்லாமல் அவங்க இந்த முறை கிட்டத்தட்ட 107 பேர் 108 பேர் ஜெயிச்சிட்டாங்க. என்ன மற்றும் சிலர்னு சொல்லியே தான் அவங்க போட்டாங்க. திமுகவை பற்றி மட்டுமே பேசி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அப்படி இப்போ உங்களை தொடர்ந்து உங்களை விமர்சனம், உங்கள் கூட்டணியும் விமர்சனம் பண்ண தாவேகாவுடன் அடுத்த நாளே சொல்லாமலாம் போன காங்கிரஸ் திமுகவுக்கு அட்வைஸ் பண்றது நியாயம் இல்லை. அப்படிதான் கூட்டணியில இருந்து கொண்டே தாவேகாவுக்கு ஆதரவாகவும் பலரும் செயல்பட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது இன்னைக்கு திமுகவுக்கு அட்வைஸ் பண்றதுங்கிறது ஒரு என்ன சந்தர்ப்பவாதம் சொல்றது, அது என்னன்னு சொல்றது? அதனால நீ திமுகவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது திமுக எடுக்கக்கூடிய முடிவு, அவ்வளவுதான். இதுல ஏன்னா நல்லா அப்படி பாத்தீங்கன்னா, ஈழத்தில் நடந்தது என்ன? காங்கிரஸால் ஒரு படுகொலை நடந்தது. அப்ப அங்க நீ திருமாவளவன் காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு என்ன சொல்லுவீங்க? சந்தர்ப்பவாதம் சொல்றது என்ன சொல்லுவீங்க? அதை இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கடுமையான விமர்சனம் பண்ணவர் வன்னியரசு. அவர் இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு, காங்கிரஸோட அமைச்சராக இல்லை, அவரும் இருக்கிறாரு, கூட இருக்காரு. அப்போ என்ன சொல்லுவீங்கன்ற நான், நீ பாஜகவோட நீங்கள் பிஜேபி எந்த அளவுக்கு நீங்கள் முரண்படுறியோ அதே அளவுக்கு காங்கிரஸ் முரண்பட்டு தானே இருந்தீங்க. திரும்ப சொல்கிறேன் நான், காங்கிரஸ் எந்த விதத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுச்சு காங்கிரஸ். பட் காலத்தின் கட்டாயம், அவ்வளோதான். நீங்கள் இதில் சந்தர்ப்பவாதம் தான் அரசியல், அதெல்லாம் மாற்றம் இல்லை. பட் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை, இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க ஒரு வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு, தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க, திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, திமுக இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? அப்படி உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் அப்படித்தானங்க கேம், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நீ அவங்களுக்கு தேசிய அளவில் அவங்களுக்கு ஒரு நட்பு உறவு வேண்டும், ஒரு கட்சி தேசிய கட்சி அவங்களுக்கு தேவை. அதனால என்னை பொறுத்தவரை பாஜகவுடைய எதிர்ப்பு நிலையை திமுக கொஞ்சம் குறைத்திருக்கிறது, அதை ஒத்துக்கணும். நம்ம இந்த 2 மாதமா பார்த்தா, ஒரு 3 மாசமா நீ பெரிய லெவல்ல பாஜக எதிர்த்து
திமுக குரல் கொடுக்கவில்லை. தேர்தல் காரணம் முன்பு என்னன்னா இருந்த நிலை வேறு, பிந்தி உள்ள ஆமா நிலை இப்ப வேறு. காரணம் என்னன்னா, இப்ப நிலைமையே மாறிடுச்சுங்கிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு பிரச்சனையே டிவிகேங்கிற ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால டிவிகே தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. ம். அடுத்தது தான் பிஜேபியா இருக்கட்டும், மத்த விஷயங்கள்லாம். அதுதானே உண்மை நிலை. ம். நீங்க தொடர்ந்து வந்து இப்ப இம்மீடியட் யாரு அவங்களுக்கு எனிமி அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு டிவிகே தான். ஸோ அதனால தன்னுடைய நிலைப்பாடை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் தன்னுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு போயிடுமா? அப்படின்னா அப்படி பார்த்தா நீங்க திருமாவளவன் 2001ல திமுக கூட்டணியில இருந்தாரு. அப்போ பாஜகவோட திமுக கூட்டணி வைத்திருந்தது. அப்பலாம் இருந்தாங்களே. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட டைம் அது. தொடர்ந்து குஜராத் கலவரம் நடந்த டைம் அது. அப்பயே திமுகவும் இருந்தது. திருமாவளவனும் இருந்தாரு. பாஜக கூட்டணியில இருந்தாங்க. அவங்களாம் இருந்தவங்க. சரி அது காலத்தின் கட்டாயம் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். பட் இந்த நிலைகளில் எல்லாம் காங்கிரஸ் முதல் நினைச்சிருக்கணும். கார்த்திக் சிதம்பரம் இப்போ பேசுறவரு அன்னைக்கு ஒரு ராகுல் காந்திக்கோ பிரவீன் சக்கரவர்த்திக்கோ இப்ப இருக்கிற மாணிக் தாக்கூருக்கோ அன்னைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும். இல்ல இது திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து சந்தர்ப்பவாதம் கிடையாது, கொள்கை கூட்டணி. பாஜகங்கிற ஒரு மதவாத கட்சிக்கு எதிராக நம்ம இருக்கோம். அதனால இதெல்லாம் தேவையில்லை. இப்ப நம்மளுக்கு தமிழ்நாடு லெவலில் நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்தோம்னா அது பெரிய லெவலில் பாதிக்கும்ங்கிறது காங்கிரஸ் நினைச்சிருக்கணும். அதனால கார்த்திக் சிதம்பரத்துடைய அட்வைஸ்ங்கிறது வந்து ஒரு பணத்தில் தான் நான் பார்க்குறேன். ம். அதுதான். அதனால பட் அதுக்காக திமுக என்ன செய்ய போகுது அப்படின்னா, என்னை பொறுத்தவரை சில இஷ்யூஸ் பேஸில் பாஜகவுடன் திமுக இணைந்து செல்வது தான் ஒரு அரசியலில் புத்திசாலித்தனமாக நான் பார்க்குறேன். இல்லை அப்படின்னு நீங்க போனீங்கன்னால் அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக படுதோல்வி அடையும். மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னைக்கு பாஜகவுடன் சில கட்சிகள் இருக்கு, கூட்டணி இருக்கு. அதிமுக வந்து வேற மாதிரி இருக்கு. நீங்க பாமக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிடிவி இருக்காரு. இவங்களெல்லாம் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்காங்க. ஒருவேளை அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்தால் ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க முடியும். யாருக்கு? டிவிகே, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரான ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க முடியும். கொள்கைன்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டே நீங்க இருந்தீங்க. நான் திமுகவை சொல்றேன். நீங்க ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க முடியாது. டிவிகே கூட்டணிக்கு இலகான ஒரு வெற்றியை கொடுக்க தான் முடியும். வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக கொள்கையை கொள்கைங்கிறதுல வேற. அப்ப காங்கிரஸ் அதுக்கு தான் நான் சொல்றேன், கொள்கையை பத்தி நீங்க பேசாதீங்க. டிவிகே பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் விசிகே பிளஸ் கம்யூனிஸ்ட் என்ன கூட்டணி? என்ன பெரிய கொள்கை இருக்கு உங்களுக்கு? கேரளாவில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, நீங்க தெலுங்கானாவில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி தானே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சொல்றேன் நான். அதனால நீ கொள்கைக்கும் நீங்க வந்து கூட்டணிக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. நீங்க சர்வைவ்னு ஒன்று இருக்கு. அரசியல்ல வெற்றி பெறும் நபர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து பாராட்டப்படுவார்கள், அவங்களுக்கு தான் மரியாதை. அது இந்த தெரிஞ்ச சில டிவி கேக்கு அன்னைக்கு கரூரிலிருந்து ஓடின விஜயை பத்தி கடுமையாக விமர்சனம் பண்ண காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாயிட்டாங்கல்ல. அதை பத்தியே பேசலையே. இப்ப இவ்வளவு காலம் வந்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது அப்படின்னு பேசிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் திடீர்னு பாஜகவுக்கு ஒரு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப விஜய்க்குமே அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. ஒரு நாள் அவர் பண்ண பிரச்சாரத்துக்கு அவருக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக போயிடாதா அது? ஏன் இப்பயுமே அவர் ஒன்றும் எதிர்க்கிறது இல்லையா பிஜேபிய? ஆளுங்கட்சியே. ஆனா பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்யறாரா விஜய்? டிவிக்கு அவரும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களோட கள்ள உறவுல தான் இருக்காரு. இப்போ அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் கழட்ட சொல்லி. அதெல்லாம் சமாளிச்சு தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் ஐக்கியம் இதில். அதுதான் திருப்பி நான் தான் சொல்றேன். நேற்று அரசியல் வேறன்றேன் நான்.
நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாலின். ஜெயிச்சிருந்தால் தொடர்ந்திருப்பார். அந்த நிலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இல்லைன்ற நான். நீங்க பாஜகன்னு ஒரு நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட மதவாத கட்சி, நீட்டுக்கு வந்து விலக்கு வேணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்கள் எல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கல்ல. அப்ப நினைக்கலையே அவங்க. ஓ தேவையில்ல, இப்ப அதெல்லாம் தேவையில்லைங்கிற ஒரு நிலைப்பாடு மக்கள் வந்துட்டதுக்கு அப்புறம் திமுக மட்டும் அதே கொள்கையில பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆக போகுது? சார் அத அரசியல் மக்கள்ட்ட மேலும் அது எடுத்துரைத்து அத உணர வைக்கிறது தானே திமுகவோட பணியா இருக்க முடியும். அதுக்குன்னு அதுக்கான நம்ம நேர் முரணா இருக்கக்கூடிய பாஜக கூட போயிடுறது. நேர்முறை எப்படி சொல்றீங்கன்ற நான் அதான் சொல்றேனே. நீங்க கூட்டணியா இருக்கும்போது திமுகவா இருக்கட்டும், திருமாவளவன் அந்த கூட்டணியில இருக்கும்போதே ஏற்கனவே நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது. குஜராத் கலவரம் நடந்த டைம்லயும் திமுகவும் பாஜகவும் கூட்டணியா இருந்துச்சுங்கிறேன் நான். இப்ப சேர போறாங்கன்னு நான் சொல்லல. இப்ப நீங்க எல்லாம் சேரும்போது பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைத்தால் என்னன்னு நான் கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. என்ன பிரச்சனை அதுல உங்களுக்கு? அந்த நிலை இப்போ இல்லை. களம் சரியா இல்லை. மக்கள் அந்த மனநிலை இல்லை. ஒண்ணுமே கிடையாது. இப்போ டிவிக்கு ஒரு விஷயம்தான். இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற ஒரு மசோதா வரப்போகுது. அந்த மசோதா திமுகவுக்கு சாதகம் தானே அது. 3 வருஷத்துல தேர்தல் வந்ததுனால திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் இருக்க மாட்டோம், நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னா என்னை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவு தானே. இன்னும் 2 வருஷம் 5 வருஷமா டிவிகே உடைய ஆட்சி தொடர்ந்தால் திமுகவுக்கு இன்னும் ஒரு நெருக்கடி, பல நெருக்கடி கொடுக்கப்படும்ல. சார் அப்ப தொடர்ந்து எப்படி நெருக்கடியை கூடி இருந்து ஜெயிச்சவங்க, நான் சொல்றேன் திமுக கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்க இதை பத்தி ஒரு வார்த்தை பேசலையா கேம்? எதுவுமே பேசலையே. இப்போ இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 6 பேர் எதுக்காக ரிசைன் பண்ணாங்க? 6 பேர் ரிசைன் பண்ணி டிவிகேக்கு பெரும்பான்மை வேணும்னு விஜய் நினைக்கிறாரு. ஏன் நினைக்கிறாரு? திருமாவளவன், ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகளை அவர் பெருசா நம்பல, அப்படிதானே? இப்பையும் கூட ஐயுஎம்எல் காங்கிரஸ் மட்டும் இருந்தா போதும். விசிக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவும் தேவையில்லை. இப்ப இருக்கிற நிலையில சொல்றேன் நான். திருமாவளவனும் தேவையில்லை, நீ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேவையில்லை. ஆனாலும் அவங்க விடாப்படியாக அங்கே இருந்துக்கிட்டு தானே இருக்காங்க. டிவிக்கோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு ஏதோ லாபம் வேணும்னு நினைக்கிறாங்க. அரசியல் லாபம் ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதானே உண்மை. உண்மையிலே திமுக மேல அவங்களுக்கு ஒரு நட்பு இருந்திருந்ததுன்னா ரைட்டுங்க, அவர் ரிசைன் பண்ணது இதெல்லாம் வந்து எங்க மேல நம்பிக்கை இல்லாமல் அவங்க நடந்துக்குது, டிவிகேவுடைய செயல்பாடு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியே வர வேண்டியதானே. புரியுதுங்களா? நீங்க அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க சந்தர்ப்பத்தோட பார்க்கும்போது திமுக ஏன் சந்தர்ப்பத்தோட பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நாளைக்கு வருமா வராதான்லாம் இல்லை, வந்தா என்னன்னு கேட்கிறேன் நான். என்ன பிரச்சனை அதுல? அது பேச தகுதி உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன் நான். இது கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த தகுதி இருக்கா? இப்போ எப்படி சப்போர்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு? இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல ஆர்எஸ்எஸ் காரங்களாம் ஊடகங்கள்ல என்ன பேசினாங்க அப்படின்னா, மோடி இலாக்காக்கள் தர ரெடியா இருக்காரு திமுகவுக்கு அப்படின்னு ஓப்பனாவே சொன்னாங்க. இல்ல திமுக அதெல்லாம் மறுத்துட்டு வந்தாங்க. இப்போ இந்த சமயத்துல அவங்க அமைச்சரவையில வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அல்லது வேற என்ன ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்? இல்ல எப்பயுமே நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஆக்சுவலா மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பே வந்து மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் இருந்தது. பட் அப்ப என்னன்னா அவங்க நினைக்கிறாங்க திமுக அண்டு சரத்பவார் கட்சியோட அங்க உள்ள உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறதுக்கு பாஜக விரும்புது. அது சம்பந்தமா தொடர்ந்து ஒரு டச்ல இருக்காங்க, பேசுறாங்க. திமுக வந்து இது வரைக்கும் எந்த தகவலையும் சொல்லலை. அவங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியா பாஜகவுடைய அந்த ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் திமுகவுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய நெருக்கடி வருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இது வரைக்கும் அவங்க ஒத்துக்கலை. அதனால தான் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தை கூட அப்படி தள்ளி வச்சுட்டே போகுது பாஜக. பட் இந்த கூட்டத்தொடரில், பாராளுமன்ற கூட்டத்தொடரில்
சில மசோதாக்கள் வரப்போகின்றன. அப்போது திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நிலைப்பாடு. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் ஆதரிக்கும் போது திமுக ஆதரிக்குதா இல்லையோ, அதில் வெளிநடப்பு செய்தா என்னங்கிறேன் நான். காங்கிரஸ் செய்யறதையும் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு ஒரு நிலைப்பாடு பாஜக எடுத்தா என்ன செய்ய போகுது? இன்னைக்கு கூட காலையில காங்கிரஸ் என்ன தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சாங்க அப்படின்னா, இந்தியா அலையன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு திமுகவும் வந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படும் நாங்க நம்புறோம் சொல்லியிருக்கிறாரு. as well as கூட்டணியும் தாண்டி எங்களுக்கு ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு உண்டு அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி காதுல சொல்லி அனுப்பியிருக்கணும். ஸ்டாலின் தான் முதல்வர் சொல்லியிருக்கணும். என்ன நீங்க அதே மாதிரி மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிச்சு உடனேயே காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்னங்கிறத ராகுல் காந்தி, எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் எங்களுடைய கூட்டணி, எதா இருந்தாலும் திமுக தலைமை என்ன எடுக்க முடியுமோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை பத்தி பேச போறோம்னு தைரியமா சொல்லியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே பிரவீன் சக்கரவர்த்தி அடக்கி வச்சிருக்கணும், மாணிக் தாக்கூர் எல்லாம் அடக்கி வச்சிருக்கணும். இவ்வளோ உரிமை கொண்டாடுற காங்கிரஸ் திமுகவை எவ்வளவு அவமானப்படுத்துச்சு, எப்படி வைக்கும் இதில் பேச முடியும்? நான் உனக்கு தெரியல, அரசியல்னா என்ன? இது என்ன தீக்காவை நடத்துறாங்க திமுக? நீ அரசியல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல் வேற. நீ அரித்மேட்டிக் முக்கியம் இல்லையா கிம்? முக்கியம், அரித்மேட்டிக் முக்கியம். நீங்க எந்த நிலைப்பாடுமே இல்லாத, எதை பத்தியுமே சிந்திக்காம நீங்க எல்லாம் போயிட்டீங்க. இப்ப திமுக வந்து கொள்கை ரீதியான கொள்கையை எடுத்துட்டு கொள்கைன்னு பேசி திமுக கரைஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்களான்றா? ஏன் நீங்க ஏற்கனவே இங்க அதிகாரத்தில் இல்லை, டிவிக்கே உடைய கொடுக்கணும் நெருக்கடி, அதை தாண்டி தேசிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு நட்பு வேணும், ஒரு கட்சி தேவைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால பாஜகவுடன் இணக்கமாக இருக்கிறோம் இல்லையோ, எதிரி இல்லைங்கிற பழைய நேற்று வந்து எதிரியா இருந்தது பாஜக, இப்ப எங்களுக்கு எதிரி இல்லைங்க, அவ்வளவுதான். அதுக்கு உடனே நீங்களாம் ஏன் கணக்கு சொன்னீங்கன்னா நாங்களாம் சொல்றது, இப்போ எங்களுக்கு எதிரி காங்கிரஸ் தான். அதனாலதான் உங்களோட பக்கத்தில் கூட நாங்கள் உட்காரக்கூடாது முடிவு பண்ணி நாங்கள் தனி இடம் வாங்கிட்டு போறோம். காரணம் என்னன்னா, நீங்க எதிர்த்து நிற்கிறப்ப நாங்களுக்கு பக்கத்தில் நின்று பழகிட்டோம். 10-15 வருஷமா பாராளுமன்றத்தில் நீங்க எந்திரிச்சு கோஷம் போடுறப்போ உங்களோட சேர்ந்து நாங்களும் கோஷம் போட்டு பழகிட்டோம். ஆனால் எங்களை நீங்க சிந்திக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணோம், நாங்கள் தனியாக ஒரு இடம் போய் அங்கே உட்காந்துருன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால நீங்க எந்திரிச்சிங்கன்னா நாங்கள் ஒன்றும் எந்திரிக்க மாட்டோம், முதல் மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் நீங்க திமுகவுடைய நிலைப்பாடு. அதனால மத்திய அமைச்சரவையில் பங்கேற்குமா இல்லையாங்கிறதெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு. பட் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுப்பாங்கன்னு நான் நம்பல. அப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் மாற்றமே இல்லை, அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு பதில், அதுக்கு ஒரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சமீபத்திய பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லலாம். அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆக போறாருன்னு சொன்னாங்க. ஏங்க நீங்க காங்கிரஸை நம்பி கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன்ல இந்த எம்பிக்கள் எல்லாமே வீணா போய் இருக்கிறாங்க. பிஜேபியோட இருந்தாங்கன்னா எல்லாமே மத்திய அமைச்சர், 22 எம்பிக்கள் இருக்காங்க. மினிமம் ஒரு 3-4 பேர் கேபினெட், எம்ஓஎஸ் கண்டிப்பா ஒரு 2-3 பேர் கிடைச்சிருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்ல. இப்ப தேவைப்படும்ல எங்களுக்கு. திமுக வந்து எப்படி இனிமே தமிழ்நாட்டில் உள்ள பல நலன்கள், பல பிரச்சனைகள்ல எப்படி சரியா இருக்க போகுது? மத்திய அமைச்சராக வந்தோம்னா நிறைய பண்ணலாம்ல, நாங்க மக்களுக்கு பல விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம்ல. கண்டிப்பா நீங்க ஒரு 2 விஷயம் வைக்கும். ஸ்டாலின் வந்து போயிருக்காரு, வெளிநாடு பயணம் வந்திருக்காரு, வந்துட்டாரு, துபாய் வந்துட்டாரு. நாளை இரவு வந்துடுவார், 19 இரவு வந்துடுவாருங்கிறாங்க. 18ஆம் தேதி துபாய் வந்துட்டாரு, 19 இரவு வந்துடுறாரு. 20ஆம் தேதி கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. 2 விஷயம். ஒன்று, பாஜகவுடன் கொள்கை ரீதியான இஷ்யூ பேஸில் சில விஷயங்கள்ல அனுசரித்து போகிறது ஒன்று. 2வது, தாவேகாக்கு எதிரான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பது அப்படிங்கிறதையும் திமுக ஒரு முடிவு எடுக்கும். நீ ஒன்றும் இல்லை, பழனி விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்டுகள்லாம் எங்கே போனீங்க? என்ன நடந்துச்சு? யார் பேசுனீங்க? என்னங்க எல்லாம் காதை மூடிட்டுலங்க போறீங்க? எவ்வளோ பெரிய விஷயங்க அது. நீங்கள் திமுகவை தான் நீங்கள் சொல்லுவீங்க இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னீங்க. அந்த கவர்மெண்ட்டில் கூட அது நடக்கலைங்க இந்த மாதிரிலாம்.
நீங்க நடந்திருக்கே, ரெஜிஸ்டரே பண்ணிட்டாங்களே. இப்போ கவர்மெண்ட் சொல்லி இல்ல, கோர்ட் சொன்னதுனால தானே பத்திரப்பதிவுங்கிறத ரத்து பண்ணியிருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரை இவங்கெல்லாம் செய்யறதெல்லாம் சந்தர்ப்பவாதம் கிடையாது. திமுக செய்தா மட்டும் சந்தர்ப்பங்கிறத ஏத்துக்கவே முடியாது. அப்படி என்ன பண்ணியிருக்கணும் இன்னைக்கு? திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இது நீங்க தான் திமுகவோட இல்ல. நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாமே. முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். ஒரு கூட்டான அறிக்கையை கொடுக்கலாம். யாருமே செய்யலையாக்கி முதல்ல. அதில் என்ன பண்றாங்க தெளிவா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில செயலாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் எதுவும் பெருசா பேச மாட்டாங்க. அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க பாருங்க கம்யூனிஸ்ட்ல, அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா சரியா இல்ல, தாவேக்காவுடைய நிலைப்பாடு சரியில்லை, எங்களுக்கு அதிருப்தி 2ஆம் கட்ட தலைவர் பேசுறாரு. மாநில செயலாளர்கள் பேசியிருக்கணும். சண்முகமா இருக்கட்டும். சண்முகம் எங்க இதெல்லாம் பேசவே இல்லையே அவரு. திருமாவளவன் இதை பத்தி பேசியிருக்கணும். அதனால என்னை பொறுத்தவரை பாஜகவுடன் திமுக இணக்கமாக செல்வதுங்கிறது சந்தர்ப்பவாதம்னு சொன்னா, அதை பத்தி பேசக்கூடிய தகுதி காங்கிரஸ் கட்சிகளுக்கோ, கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவுக்கு இல்லைங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மை. சும்மா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.